நடிகர் ரவி மோகன் அவர்கள் இன்று திடீரென பிரஸ் மீட் ஒன்று நடத்தி அதில் தன்னுடைய விவாகரத்து விவகாரம் பற்றி தான் எதிர்கொண்டு வரும் பிரச்சனைகள் பற்றியுமே ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு. அவர் கண்ணீர் மல்க பேசிய வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாக்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. மேலும் அந்த பிரஸ் மீட்ல தன்னை பற்றி பேச மூன்றெழுத்து இட்லி நடிகைக்கு எந்த அருகதையும் இல்லை அப்படின்னு ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் அப்படின்ற விஷயம் சோசியல் மீடியாக்கள்ல மிகவும் வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது விவாகரத்து பிரச்சனை முடியும் வரை எந்த படத்திலுமே தான் நடிக்க மாட்டேன் அப்படின்னும், மேலும் தன்னை தொடர்ந்து தொந்தரவு செய்யவோ மிரட்டவோ வேண்டாம் அப்படின்னு அவர் எச்சரிக்கையுமே விடுத்திருக்காரு. யாருக்காவது பேச வேண்டுமெனில் நேரடியாக தன்னுடைய அலுவலகத்திற்கே வரலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. தன்னுடைய குழந்தைகளை பார்க்க கூட அனுமதி மறுக்கப்படுவதாக அவர் வேதனைப்பட்டிருக்காரு. குழந்தைகள் படிக்கும் பள்ளிகளுக்கு பாதுகாப்பு பணியாளர்கள் அனுப்பப்படுவதாகவும் தன்னுடைய மொபைல் இணைப்பும் துண்டிக்கப்பட்டு விட்டதாகவும் குற்றமுமே சாட்டியிருக்காரு. மேலும் கெனிஷா மீது சமூக வலைதளங்கள்ல தாக்குதல்களை நடத்தியிருக்காங்களா, அதனால அவங்க வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டதாக சொல்லியிருக்காரு. அவர் எங்க இருந்தாலும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் அப்படின்றதே என்னுடைய விருப்பம் அப்படின்னு பிரஸ் மீட்ல மிகவும் மன வருத்தத்துடன் பேசியுள்ளார் ரவி மோகன் அவர்கள். ரவி மோகன் அவர்களுக்கு பலருமே ஆதரவு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா நடிகரும் பிரபல காற்பந்தய வீரருமான அதித்குமார் அவர்கள் தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு ரவி மோகன் அவர்களுக்கு ஆறுதலுமே தெரிவிச்சிருக்காரா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.